இது கெடா நண்டப்பா? ஆமாம், கெடா நண்டு. தோலை காட்டுங்க. கட்டு நண்டு தானே இது பேர்? கட்டு நண்டு. வேற என்ன நண்டு சொல்லுவீங்க? கை நண்டுங்கிறது. கை நண்டுன்னு சொல்லுவீங்க. சூப்பர்ப்பா, வேற லெவல் பண்ணீங்க. கிலோ எப்படி இது? இது 1 கிலோ 200 ரூபா. 1 கிலோ இது 200 ரூபாயா? சரிங்க ஐயா. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா ஒருத்தவங்க நண்டு பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்கள போயிட்டு விமர்சனம் பண்ணலாம் வாங்க நண்பர்கள். நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் சகோதரிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. இந்த காட்டுக்குள்ளே போய் தான் ஐயா வந்து நண்டு பிடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னென்ன நண்டுங்க ஐயா பிடிப்பீங்க? நான் பிடிக்கிறது பெரும்பாலும் கட்டு நண்டு தான். கட்டு நண்டு தான். எதை வச்சு பிடிப்பீங்க? எப்படி போவீங்க? வெறும் ஒரே ஆள் போகிறீங்க? ஒரு துண்டு ஒரே ஒரு சாக்கு பை ஒன்று வச்சுருக்கீங்க போல இருக்கு. கம்பி. என்ன கம்பி இது? இதான் நண்டு பிடிக்கிற கம்பி. நண்டு பிடிக்கிற கம்பி. என்ன கம்பின்னு சொல்லுவாங்க இந்த கம்பி பேர்? சொரட்டு கம்பிங்கிறது. சொரடு கம்பின்னு சொல்லுவாங்களா? இது சொரடு கம்பி. சரிங்க ஐயா. அது எதுக்கு அந்த பை ஒன்று? நண்டு பிடிச்சி போட. நண்டு பிடிச்சி போடுறதுக்கு. இப்படியே தான் போவீங்க. ஆமாம். இது என்ன இங்கே வச்சுருக்கீங்க? துணி. இது கைலி. கைலி. இது எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? ஏன்னா காட்டில் மாட்டோம். சரிங்க ஐயா. அதனால அங்கே வச்சு இங்கே வச்சுட்டு போயிடுவீங்க. ஐயா பாருங்கள் நண்பர்களை, செப்பல் அவங்க கட்டிட்டு வந்த கைலி எல்லாமே இதை வச்சுட்டாங்க பாருங்கள். இப்போ இது எப்படிங்க ஐயா வந்து எடுத்துப்பீங்களா? வரும்போது அப்படியே எடுத்துப்போம். வரும்போது எடுத்துப்பீங்க. இப்போ என்ன நண்டு பிடிக்க போகிறீங்க? அது கை நண்டு தான். கட்டு நண்டு. கை நண்டு தான். கை நண்டு கட்டு நண்டு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. எப்படி அது ஒரு கிலோ எப்படி என்ன ரேட்டு? கிலோ 350 ரூபா. கிலோ 350 கட்டு நண்டுங்கிறது. சரிங்க ஐயா. பாக்கி நண்டுலாம் சும்மா குத்து மதிப்பாக கொடுத்துருங்க. குத்து மதிப்பாக கொடுத்துருவேன். கட்டு நண்டு மட்டும் 350 கிலோ. ஆமாம். எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ ஐயா பிடிப்பீங்க? நண்டு 5 கிலோ 6 கிலோ பிடிப்போம். 5 கிலோ 6 கிலோ பிடிப்பீங்களா? நீங்கள் ஒன்றுமே போய் பிடிச்சிட்டு வந்துடுவீங்க. எப்படிங்க ஐயா? ஏதாவது விற்பனைக்கு சேல் பண்ணுவீங்களா எப்படி? வீட்டுக்கு போக பாக்கி விற்பனைக்கு கொடுத்துருவோம். விற்பனைக்கு எடுத்துப்பீங்க. யார் நம்பி நீங்கள் இல்லை? யாரும் நம்பி இல்லை. போயிடுவீங்க தானாக போயிட்டு. அதை பிடிச்சிட்டு வந்து விற்பனை வீட்டுக்கு போக பாக்கி கொடுத்துருக்கு வேலைக்கு. வீட்டுக்கு போக பாக்கி கொடுத்துருவீங்க. சரிங்க ஐயா. அதேமாரி சேமத்துலேருந்து வியாபாரி வருவாங்க. சரிங்க ஐயா. அவங்ககிட்ட கிலோ 350 ரூபான்னு அவங்களும் வந்து எடுத்துக்குவாங்க. வியாபாரிகிட்டையும் கொடுத்துருவீங்க. கை செலவுக்கு வச்சுப்பீங்க. அதாவது யார் நம்பி இல்லாதங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு செலவுக்கு ஆகும், கை செலவுக்கு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இப்போ இந்த கம்பியை வச்சு தான் பிடிக்க போகிறீங்க? நண்டு கம்பி வச்சு தான். இந்த கம்பியை வச்சு தான். ஏன் 2 கம்பி வச்சுருங்க? ஒன்று இது வந்து கொஞ்சம் வலை நீட்டாக இருக்கும். சரிங்க ஐயா. ஓஹோ, வலை கம்மியாக இருக்கும். சரிங்க ஐயா. காட்டுங்க. இது எத்தனை அடி இருக்கும்? இது 3 அடி. இது 4 அடி. ஒரு 4 அடி ஒரு 3 அடி. 2 கம்பியுமே யூஸ் ஆகுமா? 2 கம்பி யூஸ் ஆகும். அப்படிங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இப்போ நண்டு பிடிக்க போகிறீங்க. இப்போ நண்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் பிடிக்க போகிறீங்க. மினிமம் இன்னைக்கு ஒரு 10 கிலோ பிடிச்சிருவீங்களா? 5 கிலோ பிடிப்பீங்களா? இன்னைக்கு மினிமம் ஒரு 5 கிலோ அளவுக்கு பிடிப்போம். 5 கிலோ பிடிச்சிருவீங்க. அப்போ 5 கிலோனா 350 ரூபானா 5 5 1500. வீட்டுக்கு 1 கிலோ போடும். பாக்கி 4 கிலோ 5 25 750 ரூபா வருது. எவ்வளோ? 1750 ரூபா. 2000 சம்பாரிச்சிருவீங்க இன்றைக்கி. 2000 சம்பாரிச்சிருவீங்களா? ஆமாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பாருங்கள் நண்பர்களே, ஐயா காலையில் போனாங்கன்னா மணி வந்து 10 மணி ஆகுது. 10 மணிக்கு போனீங்கன்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? மணி 2 மணிக்கு வந்துடும். 2 மணி ஆகுமா? 10 அப்போ 11 12 1 2 4 மணி நேரத்தில் ஒரு 5 6 கிலோ பிடிச்சிருவீங்க. ஆமாம். காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். தனியாகவே. ஆமாம். தனியாகவே பிடிச்சிட்டு வந்துடுவீங்க. 4 மணி நேரத்தில் எத்தனை கிலோ பிடிப்பீங்க? 5 கிலோ 6 கிலோ பிடிச்சிருவோம். 5 கிலோ 6 கிலோ பிடிச்சிருவீங்க. ஐயா நண்பர்களை பாருங்கள், இந்த கம்பியை வச்சு ஐயா வந்து ஒரு 4 மணி நேரத்தில் 5 கிலோ 6 கிலோ பிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 சம்பாரிச்சிருவீங்க. இந்த வயசுலேயும் ஐயா சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுவே பெரிய வாழ்த்துக்கள். வாங்க ஐயா, நம்ம போய் உங்கள் கூடயே நண்டு பிடிப்போம் வாங்க. நண்பர்களே, ஐயா என்ன நண்டு பிடிக்கிறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க வாங்க பார்க்கலாம். சரிப்பா. ஐயா களத்தில் இறங்கிட்டாங்க. நண்பர்களே, நம்மளும் இந்த காட்டுக்குள்ளே தான் இறங்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து இறங்க போகிறீங்க காட்டுக்குள்ளே. வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. வேறு லெவலாக இருக்கும். ஐயா என்னென்னா நண்டு பிடிக்கிறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க, இந்த காட்டுக்குள்ளே நம்மளும் இன்றைக்கி சொதப்ப போகிறோம். வாங்க நண்பர்களே. இதுக்கப்புறம் தான் நண்டு பிடிக்கிற இடமேவா? ஓகே. போயிட்டு இருக்காங்க, வேகமாக போயிட்டு இருக்காங்க ஐயா. நண்டு வலையை பார்த்து தான் போகிறாங்க. கட்டு நண்டுன்னு சொல்கிறாங்க. கட்டு நண்டு எப்படி இருக்குது, எப்படி பிடிக்கிறாங்க அந்த சின்ன ஒரு கம்பியை வச்சு. வாங்க நண்பர்களை, நல்லா பார்க்கலாம். அவங்க கூட நம்மளும் போகிறோம். நான் மட்டும் போகல, நீங்களும் வரீங்க என் கூடயே. என்னென்னா பிடிக்க போகிறாங்க, எப்படி பிடிக்க போகிறாங்க, எவ்வளோ நண்டு மாட்டோம் அப்படிங்கிறது தெரியல. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா எப்படி பிடிக்கிறாங்கிறது நேச்சுரலாக பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஒரு நண்டு எத்தனை கிலோங்க ஐயா மாட்டோம்? மாட்டோம். சரிங்க ஐயா.
கிடைக்கும். பெரிய நண்டுலாம் அப்புறம் தான் கிடைக்கும். சரி, எத்தனை கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க ஒரு நண்டு மட்டும்? ஒரு நண்டு 1 கிலோ வேணும் ப்ரோ சனத்தில். ஒரு நண்டு 1 கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க. எது இந்த கம்பியாலே பிடிச்சிருக்கீங்களா? இந்த கம்பியாலே 1 கிலோ நண்டை பிடிச்சிருக்கீங்க. அது கிலோ வந்து அந்த நண்டு 3500 அந்த 1 கிலோ நண்டு. ஒரு நண்டு 1 கிலோ இருந்ததுன்னா 3500ங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. எல்லாம் பிடிச்சே இருக்கு. நேற்று முந்தா நாளே பிடிச்சிருக்கு. யாரே வந்துட்டு பிடிச்சிட்டு போயிருக்காங்க? அது தெரியுமா ஐயா யார் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு? அது தெரியல. நம்ம வந்துட்டு இருந்தால் தெரியும். இதோட ஒரு 10-20 வலை விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச 10 வலை விட்டுட்டாங்க. நண்டு இருந்தால் டக்குன்னு தெரியுமா ஐயா? கம்பியில் தட்டு போட்டுரும். கரெக்டாக பிடிச்சிருவீங்க. என்னப்பா நண்டு இருக்கா அந்த வலையில்? நண்டு இருக்கா? நண்பர்களே, ஒரு 20 வலை எனக்கு தெரிஞ்சு 20-25 வலை விட்டுட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு வலை விட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நண்டு பிடிக்க போகிறாங்க. நண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். என்ன ஐயா சவுண்டு கேட்குதுங்களா ஐயா? கருக்கு முறுக்குன்னு கேட்குது. ஆமாம். இந்த சவுண்டு கேட்டுதுன்னா நண்டு இருக்குன்னு அர்த்தமா? பார்ப்போம் எவ்வளோ பெரிய நண்டு மாட்டுதுன்னு பார்ப்போம். பிடிக்காம விட மாட்டிங்களா ஐயா? பிடிச்சிருவீங்க. எப்படியாப்பட்ட இதாக இருந்தாலும் பிடிச்சிருவீங்க தானே? சரிங்க ஐயா, பிடிங்க. என்னங்க ஐயா கையை விட்டீங்க? சின்ன நண்டு தான். சின்ன நண்டுங்களா? அதனால பயப்படாமல் கையை விட்டீங்க. நண்டு கடிக்குமாங்க ஐயா? கடிக்கும். கடிக்குமா? ஆப்பிள். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வலையை கஷ்டப்பட்டு ஐயா வந்து நண்டு ஆப்பிள்னு சொல்லிட்டாங்க. அதாவது நண்டு பிடிக்க முடியல இந்த வலையில். பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நண்டு பிடிக்க முடியலன்ட்டாங்க ஐயா. அடுத்த வலையை தேடுறாங்க. பார்ப்போம். ஒரு ஏமாற்றமே வெற்றிக்கு காரணம் ஐயா. என்ன சொல்கிறீங்க? ஐயா, ஒரு நண்டு ஒன்று சிவப்பு கலர் நண்டு ஒன்று நிற்கிதுங்க ஐயா. அதே ஒன்று நிற்கிது பாருங்களா? அது உமிரி நண்டு. உமிரி நண்டா? காட்டுங்க. அது என்ன நண்டு? உமிரி நண்டுனா என்ன நண்டு? பிடிக்க முடியுமா? அந்த வலையில் பூந்துச்சு. இந்த வலையில் பூந்தது நான் பார்த்தேன். இதில் பூந்துருக்கு. அது உமிரி நண்டு. அது வேணாம். சரி, அது வேணாமா? அது எப்படிங்க ஐயா? அது என்ன ரேட்டு போகுமா? அது ரேட்டு அதிகமா? அதெல்லாம் ரேட்டு கம்மி. ரேட்டு கம்மி, ஆனால் வாங்குவாங்க. உமிரி நண்டு அது ஒரு நண்டு. ஆனால் பிடிச்சி காமிங்க எங்கேயா வெளில கிள்ள இருந்ததுன்னா. அங்கே போகணுமா? சரி, ஓகே, வாங்க போவோம். நான் மட்டும் வரல ஐயா, என் கூட வந்து எல்லாருமே வராங்க. இதே பாருங்க, என் கூட வந்து என் சப்ஸ்கிரைபர் எல்லாமே வராங்க. நீங்கள் எப்படி நண்டு பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வராங்க. நண்பர்களே வாங்க, நீங்களும் வாங்க. பாருங்கள், இந்த காட்டு முள்ளில் தான் நானும் போகிறேன், நீங்களும் என் கூடயே வரீங்க. பாருங்கள் நண்பர்களே, ஐயா போகிறாங்களா, நம்மளும் போகிறோம், என் கூட நீங்களும் வரீங்க. ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோவை பார்த்து. இருக்குங்களா நண்டு? ஓ, நீட்டாக போகுது. இப்போ தான் பெரிய கம்பி இறக்குறாங்க ஐயா. சின்ன கம்பி வச்சுட்டாங்கப்பா. சின்ன கம்பி வச்சிட்டிங்களா? இப்போ தான் பெரிய கம்பி இறக்கிறீங்களா? சரி 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 சரி, இறக்குங்க இறக்குங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்தே 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இதோ பாருங்கள், அங்கே நிப்பாட்டிருக்க வண்டி. அங்கே பாருங்கள், அங்கே நிப்பாட்டுருங்க. நான் ஒரு பாலம் இருக்குது பாருங்கள், அந்த பாலத்தாண்ட வண்டி நிற்கிது. இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோமே ஒழிஞ்சு. ஆனால் வந்து ஐயா வந்து நண்டு வந்து வலையில் ஒரு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வலையை விட்டுட்டாங்க. 100 வலையில் கூட ஒரு நண்டு கூட இல்லை. எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நண்டு மாட்டுச்சுன்னா பார்க்கலாம் நண்பர்களே. 1 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு காட்டுக்குள்ளே. வாங்க நண்பர்களே போகலாம். உமிரி நண்டா?
கட்டு நண்டு பிடிக்கிறதுக்கு போக இப்போ உமிரி நண்டு மாட்ட போகுதுங்களா நண்பர்களே? உமிரி நண்டுன்னு சொன்னாங்க ஐயா, ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த நண்டு பிடிக்க போகிறாங்க. ஃபஸ்ட் தடவையே நம்ம வந்து உமிரி நண்டு பிடிச்சி காமிக்க சொன்னோம். ஆனால் உமிரி நண்டு தான் மாட்ட போகுது. மாட்டிட்டு பிடிச்சிடுவீங்களா ஐயா? சரி, பிடிச்சி காட்டுங்க. இதுவும் கை தானே? ம், பிடிச்சிட்டிங்களா? சூப்பர். இதுதான் உமிரி நண்டுங்களா? கையை கடிச்சிட்டு போதுங்க ஐயா. கையை கடிக்குமா கடிக்காதா? கையை கடிக்கும். பிடிச்சி பாருங்க. எனக்கு அலசி மட்டும் காட்டுங்க நண்பர்களுக்கு. ஐயா பிடிச்சிட்டாங்க, வெற்றிகரமாக பிடிச்சிட்டாங்க. என்ன பெரிய ஆற்றுல போய் அலச போகிறீங்களா? ம், அலசுங்க, நல்லா அலசுங்க. நண்டு அலசி காட்டுங்க, அப்போ தான் தெரியும். நண்பர்கள் எல்லோரும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன நண்டுன்னு அப்போ தான் தெரியும். இது நண்டு, கட்டு நண்டு. நல்லா அலசுங்க, நல்லா அலசி காட்டுங்க. நல்லா அலசுங்க. ம், இதுதான் உமிரி நண்டு. வரேன் இருங்க, நல்லா பார்த்துக்குறேன். நண்பர்களை நல்லா பாருங்கள், இதுதான் உமிரி நண்டு. சரிப்பா, இது எப்படி இருக்கும்? ஒரு நல்லா டேஸ்ட் இருக்குமா குழம்புக்கு? நல்லா டேஸ்ட் இருக்கும். நண்பர்களே, இந்த நண்டு வந்து உமிரி நண்டுன்னு சொல்கிறாங்க. 1 கிலோ 200 வருமா. நல்லா டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நண்டு பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். நானும் பார்த்துக்குறேன். பார்த்துங்க, உமிரி நண்டு தானேங்க ஐயா? நண்டே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க ஐயா. வித்தியாசமாக தான் இருக்கும். வித்தியாசமாக இருக்குது. நல்லா ஒரு கலராக இருக்குது. ஆமாம். ம், சரிங்க, பையில் போட்டுங்க. ம், அடுத்த வலையை நோக்கி போகிறாங்க. வாங்க போகலாம் நண்பர்களே. நண்பர்களை பாருங்கள், கை காட்டுறேன் பாருங்கள். அதுதான் பெருங்காடு. இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணுமா? இன்னும் 2-3 கிலோமீட்டர் போகணுமா நண்பர்களே? சரி வாங்க போகலாம். சரி, ஃபஸ்ட்டு என்ன நண்டு பிடிக்கிறாங்க பார்ப்போம். பிடிச்சிட்டிங்களா? இது உமிரி நண்டு தான். அது எப்படி வலையை உள்ளே விடுறதுக்கு முன்னாடி சொல்கிறீங்க இது உமிரி நண்டு கட்டு நண்டுன்னு? வலை தெரியும். வலை தெரியும். பாருங்கள், அனுபவமே மிக சிறந்த திறமைசாலி. நண்டு பிடிக்கிறதுக்கு அனுபவம் வேணும் ஐயா. எல்லாரும் பிடிக்க முடியாதுல்ல இந்த மாதிரிலாம். கம்பி விட்டு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. வரலாம் கையை விட்டுருவீங்களா? எப்பயுமே எந்த நண்டாலும் விட்டுருவீங்களா? கையை கடிக்கும். ஆனால் கடிக்குமா? பிடிச்சிட்டிங்களா? இது உமிரி நண்டு தான். இது உமிரி நண்டு தான். அதான் அலசி காட்டுங்க, அப்போ தான் நண்பர்கள் பார்ப்பாங்க. சாக்க வச்சுருங்க, சாக்க வச்சுருங்க. ஓகேங்க ஐயா. ம், சூப்பர். சரிப்பா நண்பர்களே, நான் நடந்து போயிட்டே இருந்தேன் நண்பர்களே. சரியான உமிரி நண்டு இங்கே பாருங்கள், மேலேயே நிற்கிது. இதை பாருங்கள், போது பாருங்கள், ஓடுது பாருங்கள். எப்படி போகுது பாருங்கள். இருங்க வரேன், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். ஐயோ, அது வலை உள்ள போகிறதுங்க. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? போய் போகிறது பாருங்கள். வலை இருக்குது, வலைக்கு போகுது அது. வரேன் இருங்க. போய் பூஞ்சி பாருங்கள். நிற்கிது பாருங்கள், போய் பூர போகுது. எங்கெங்கே போடுதுங்க. எங்கே பாருங்கள். போய் பூந்துச்சிங்க. போய் பூந்துச்சிங்க. ஐயா அதை போயிட்டாங்க. அது கட்டியும் வாங்க, ஐயாவை தொடர்ந்து போவோம் நம்ம. வாங்க. நாங்கள் ஐயா கடமுடாங்க இது சவுண்டு. நான் கட்டு நண்டுங்களா? சவுண்டு கேட்குதே, கட்ட மாட்டானே. என்னென்ன இது? இது உமிரி நண்டு தானே? ஐயாவுக்கு வெறும் உமிரி நண்டாக மாட்டுது நண்பர்களே. இந்த பாருங்கள், அழைச்சிட்டிங்க, வலையிலே அழைச்சிட்டிங்களா? காட்டுங்க, வேறு லெவலுங்க ஐயா. சூப்பருங்க ஐயா. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு ஒன்று படுத்து கிடக்கு பாருங்க நண்பர்களே. தேப்பருப்பா. சரி. இதுதான் கட்டு நண்டு தானேப்பா? அப்படியே படுத்து கிடக்கு நண்பர்களே. ஐயாவை பார்த்துட்டு நான் கூப்பிட்டுட்டேன், நண்டை பார்த்துட்டு ஐயாவை கூப்பிட்டுட்டேன். ஐயா பிடிக்கிறாங்க. சூப்பர்ப்பா, கட்டு நண்டு தானேப்பா? கட்டு நண்டு. சரிப்பா காட்டுங்க, நல்லா காட்டுங்கப்பா. பாருங்க, சூப்பர். பா, கடிச்சுன்னா கையை 2 ஆக்கிடும் போல இருக்கு. சரி நண்பர்களே. சரிப்பா சூப்பர். கட்டு நண்டு ஐயா.
இதானே கட்டு நண்டு? ஆமா. சரிங்கப்பா. இப்போ இதுதான் 350 ரூபா ஒரு கிலோ. நண்பர்களை பார்த்துங்க எப்படி காட்டுறாங்க பாருங்க. சரிப்பா. நம்ம ஐயாவுக்கு வந்ததுக்கு ஒரு நண்டு காமிச்சிட்டோம். அழகாக படுத்து கிடந்துங்க நண்பர்களே காட்டில். நான் பார்த்துட்டே வந்தேனா, அதான் ஐயாவை பிடிச்சி போட்டுக்க சொல்லிட்டேன். கூப்பிட்டேன், நம்ம பிடிச்சா கடிச்சிடும். எல்லாரும் பிடிக்க முடியாதுல்லப்பா. எல்லாரும் பிடிக்க முடியாது நண்பர்களே. கடிச்சிடும், அப்படியே ரெண்டு ஆக்கிவிடும் வரல. பார்த்து தான் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். ஐயா வந்து நண்டு வந்து நம்ம காட்டின நண்டை வலைக்குள்ளேருந்து பிடிப்பாங்க. அந்த நண்டு வலையை எப்படி பிடிக்கிறாங்கன்ட்டு பார்க்கணும். நான் பார்க்கணும் இல்லையா, நீங்கள் அதை பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வரோம். நண்பர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்தாச்சு. இப்போதைக்கு ஒரு மோட்டில் நிற்கிறோம் நாங்கள் 2 பேரும். இப்போ பாருங்கள், 2 பேரும் வந்து ஒரு மோட்டில் நிற்கிறோம். ஆனால் இது வரைக்குமே கட்டு நண்டு ஒன்றுமே மாட்டல. ஐயா மாட்டோம், இன்னும் பெரிய காடு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, போயிட்டு இருக்காங்க. பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்கள். 4 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டருங்க ஐயா போகணும்? இன்னும் 5-6 கிலோமீட்டர் போகணுமா? ஐயோ, சரிங்க ஐயா, போகலாம் வாங்க. இன்னும் 5-6 கிலோமீட்டர் போகணுங்கிறாங்க. போனால் தான் நண்டு மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போகலாம் வாங்க, பயணம் தொடரட்டும். வாங்க நண்பர்களே, போகலாம். பெரிய காட்டுக்குள்ளே வந்தாச்சுங்களா? வந்தாச்சியா? அதான் எல்லாம் காடு எல்லாமே இருப்போடையதுக்கு இருக்குது நண்பர்களே. காடு பார்த்தீங்கன்னா எம்மா உயரம் இருக்கு, ஒரு ஆள் உயரம் இருக்குது காடு. ஐயா கிட்டத்தட்ட பெரிய காட்டை நோக்கி போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய காட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம பாருங்கள், ஒரு காடு வந்து ஒரு மரம் வந்து ஒரு ஆள் உயரம் இருக்குது. ஐயா பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து நண்டு வந்து வலையிலே இல்லை, எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் ஊர் காடு இதுதான் நண்பர்களே. பாருங்கள், இது வந்து சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோவில் பார்த்துங்க, நேரில் பார்க்கலாலும் சரி தான், வீடியோவில் பார்க்கலாம். பார்த்துங்க நண்பர்களே. நான் சும்மா சுற்றி காட்டேன்னு நினைக்காதீங்க, இது பெரிய காடு. அதாவது சுமார் வந்து இதெல்லாம் அளவுலாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உள்ள பெரிய காடு. அப்பா ஐயா வேணால் கேட்போம், இது பரப்பளவு எவ்வளோப்பா இருக்கும் ஐயா? பரப்பளவு வந்து 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டருக்கு இருக்குது இந்த காடு. 25 கிலோமீட்டர் அதுக்கு மேலே இருக்குமா காடு? இந்த ஒரு பக்கம் 25 கிலோமீட்டர். இந்த ஒரு பக்கம் தான் 25 கிலோமீட்டரா? சரியா போச்சு, விடுங்க நண்பர்களே. நாங்கள் வந்து ஒரு பக்கம் தான் வந்திருக்கோம். இந்த ஒரு பக்கமே வந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க காடு. ஐயோ, நான் கீழே வந்துருப்பேன். அதனால தான் காமிக்கிறேன் நண்பர்களே. நான் காட்டை வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆறு வந்து பக்கத்தில் போயிட்டு தான் இருக்கும். ரொம்ப வலைக்கு அப்புறம் ஒரு 50-100 வலை தாண்டி விட்டுருவீங்களா? கட்டு நண்டு தானே? சூப்பர் நண்பர்களே. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பாருங்கள், கொடுக்க பிடிச்சி எடுத்துட்டாங்க பாருங்கள். காட்டுக்குப்பா, கொடுக்க பிடிச்சி எடுத்துட்டிங்களா? காட்டுங்க. சூப்பர். அந்த அது பேர் என்னப்பா? ஒரடா? சொரடு. அந்த சொரடால கொடுக்கு உடச்சிருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. நண்டு அடுத்த கொடுக்கு பிடிச்சிட்டாங்க பாருங்கள். சூப்பர். இப்போ கையை விட போகிறீங்களா? பிடிச்சிட்டிங்க? சூப்பர்ப்பா, வேறு லெவல். அலசி காட்டுங்க நல்லா. நாங்கள் கொடிக்க அலசி காட்டுங்க. நம்ம பார்த்ததை எல்லாருமே பார்க்கணும். நல்லா அலசி காட்டுங்க. சுமார் எத்தனை வலைப்பை விட்டுருப்பீங்க? சும்மா நீங்கள், நான் பொய்லாம் கேட்கல, உண்மையெல்லாம் கேட்கல. 100 வலைக்கு மேலே இருக்கும். 100 வலைக்கு மேலே விட்டுட்டீங்க. 100 வலைக்கு மேலே விட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நண்டு தான் பிடிச்சிருக்கீங்க இவ்வளோ நழி இல்லையா? நண்பர்களை பாருங்கள், இதுதான் கட்டு நண்டு. ஐயா உயிரோடு பிடிச்சிருக்காங்க. கொடுக்க 2 தனியாக உடச்சி எடுத்துறாங்க பாருங்க. அது என்னப்பா? சொரடா? சொரட்டு கம்பியால் பிடிச்சி உடச்சிருக்கீங்க. காட்டுங்க நண்டு, காட்டுங்க. இங்கே பாருங்கள், உயிரோடு இருக்கு பாருங்க. இது என்ன நண்டுப்பா? பொட்டை நண்டு. பரவாயில்லைங்களா? எப்படி கரெக்டாக அது சொல்கிறீங்க, கணிக்கிறீங்க? தெரியும். காட்டுக்குப்பா. அது இது எப்படி என்ன, அது விவரத்தை சொல்லுங்க கொஞ்சம். இது வந்து தொப்புள். கடை நண்டுக்கு அப்படி இருக்கா, லேசாக இருக்கும். ஓ அப்படிங்களா? இது வரையா? இது வந்து உப்பி விவரத்தை சொல்லுங்க. அகலமாக இருந்ததுன்னா பொட்டை நண்டு. அகலமாக இருந்தால் பொட்டை நண்டு. லேசாக இருந்ததுன்னா கெடா நண்டு. சரிங்கப்பா, சூப்பர்ப்பா. நண்டுலேயே ஐயா வந்து நிறையா சொல்கிறாங்க பாருங்கள், டைப் நிறையா சொல்கிறாங்க.
அதில் முட்டை இருக்குமாப்பா பொட்டை நண்டுல? முட்டை இருக்கும். ஆ முட்டை இருக்கும். சரிப்பா சரிப்பா. நல்லா டேஸ்ட் இது அதிகமாக தானேப்பா இருக்கும்? டேஸ்ட் அதிகம். அதிகமாக இருக்கும். ம். இப்போ அடுத்த வலையை நோக்கி போகிறாங்க, நம்மளும் போகலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. புதுசாக நண்பர்கள் வந்தீங்கன்னா, சகோதர சகோதரி வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு, ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நல்ல நல்ல கண்டென்ட், நல்ல நல்ல வீடியோ பண்ணலாம். போய்கிட்டு தான் இருக்காங்க நண்பர்களே. இவ்வப்பா எம்மா தூரம் வந்துட்டோம் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி வந்துருப்போம்ப்பா. 6 கிலோமீட்டர் வந்துருப்போமா? அதான் அதான் எவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் நண்டு மாட்டுமாப்பா? இதுக்கப்புறம் தான் நண்டு. சரி சரி. ஒரு நாளைக்கு சுமார் எத்தனை பேர்ப்பா வருவாங்க இந்த காட்டுக்கு நண்டு பிடிக்க? வருவாங்க. 100 கணக்கில் வருவாங்களா? நான் ஒரு 10-15 பேர் சொல்லலான்னு வந்தேன், நீங்கள் 100 கணக்கில் சொல்லிட்டீங்க. சரியாக போச்சு, கொடுங்க. அவ்வளோ பேர் வந்தால் இங்கே எங்கே நண்டு இருக்கும்? தண்ணி பாய் வேலை. ஆமாம். நண்டு ஏறிடும். ஓ, தண்ணி பாஞ்சுன்னா நண்டு ஏறிடுமா? வலையில் வந்து ஏறி உட்காந்துக்கும். ஓ, தண்ணி இப்போ இந்த காட்டுக்குள்ளே தண்ணி ஏறினா தான் வந்து நண்டு ஏறுங்கிறீங்க நண்பர்களே. அதையும் பார்த்துங்க, மெயின் பாயிண்ட்டு. தண்ணி ஏறினா தான் வந்து வலைக்குள்ளே நண்டு ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா. அதாவது தண்ணினா எப்படிவா? ஆற்று தண்ணிங்களா ஐயா? ஆற்று தண்ணி, கடல் தண்ணி ஏறும். ஓஹோ, அப்போ அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி ஏற ஏற வந்து நண்டு ஏறிக்கிட்டு வரும். ஓகே 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 ஓகே. ஐயா, ஏன் அந்த மாதிரி நான் கம்பியை வளைச்சி விட்றீங்க? சாய் வாட்டா போகும். ஓஹோ, கம்பியை வளைச்சி விட்றீங்களா? அது எதுக்கு? அது வலை வந்து நேராக போகுது, சாய் வாட்டமாக போகும். அதனால இந்த மாதிரி கம்பியை வளைச்சி விட்டுக்க வேண்டியதான். ஓ, அதுக்கேற்ற மாதிரி வலை உள்ள போகுமா? இந்த மாதிரி வளைச்சிக்கணும். அதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க ஐயா. நம்ம வலை நேராக போச்சுன்னா நேராக இப்படி நிமித்திக்கலாம். நிமித்திக்க வேண்டியதான். அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி விடுவீங்க. வலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நோக்க பக்கம். நண்பர்களை பார்த்தீங்களா? நான் கம்பியை ஏன் வளைக்கிறீங்க ஐயான்னு கேட்டேன். வலை வந்து கோணையாக மானையாக வளைஞ்சு போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வளைச்சி விடுவோம் அப்படிங்கிறாங்க கம்பியை. அப்போ தான் நண்டு உள்ளேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நண்டு பிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, பார்த்துங்க நண்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, யூடியூப்லேயே வந்திருக்காது. சரிங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயா பிடிச்சி ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் விற்பனை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. வியாபாரியே வந்து வாங்கிப்பாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டிலே வந்து வாங்கிப்பாங்களாப்பா ஐயா? வியாபாரியா? வருவாங்க. சரி சரிங்க ஐயா. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எத்தனை கிலோ இருந்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. எத்தனை கிலோ இருந்தாலும் வாங்கிட்டு. கிலோ ஆனால் 350 தான். எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட வலை விட்டுட்டீங்க. அப்பா என்னப்பா நண்டு இருக்காப்பா? இருக்கு. கடமுடாங்குது. என்ன நண்டு பாருங்க? தில்ல நண்டா? என்ன புதுசாக ஒரு நண்டு பேர் சொல்கிறீங்க? கட்டு நண்டுங்கிறீங்க, உமரி நண்டுங்கிறீங்க, தில்ல நண்டுங்கிறீங்க. என்னென்ன நண்டு தான் இருக்கு இந்த காட்டுக்குள்ள? எல்லா நண்டும் உண்டு. எல்லா நண்டும் உண்டு. நண்பர்களே, இந்த வலைக்குள்ள என்ன நண்டு இருக்குன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியுது. ஆனால் எப்படி என்ன இவ்வளோ பெருசு இருக்கு கொடுக்கு? தில்ல நண்டு. இதுதான் தில்ல நண்டுங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க இது உள்ள தில்ல நண்டு இருக்குன்னு? மண் வேலை அதை வச்சே கண்டுபிடிச்சிருவீங்க. செம்ம பெரிய நண்டுங்க, வேற லெவலுங்க. ஐயோ எப்பா, கடிச்சுன்னா விரல் 2 போல இருக்க. அப்படியே உடைக்காம எடுங்கப்பா. வா, இவ்வளோ பெரிய நண்டுப்பா, செம்ம பெரிய நண்டுப்பா, பெரிய நண்டுப்பா. அப்படியே அலசி காட்டுங்கப்பா. இப்படி ஒரு தண்ணியில் அலசி காட்டுங்கப்பா. சேத்தோட போட்டாலும் செட் ஆகாது, அலசி காட்டுங்க. என்னப்பா, 1/2 கிலோ இருக்கும் போல இருக்குப்பா? இருக்குமாப்பா? 1/2 கிலோ கொஞ்சம் குறையும். 1/2 கிலோக்கு கொஞ்சம் குறையும். இந்த நண்டு எப்படிப்பா விலை எப்படிப்பா போவோம்? இதெல்லாம் அந்த ரேட்டு தான், 200 ரேட்டு தான். கிலோ 200 தான். எப்பா பெரிய நண்டுப்பா, ஒரே நிமிஷம் காட்டுங்கப்பா. நல்லா இந்த நண்டு பேர் தில் நண்டுங்களா? பார்க்கவே ஆக்ரோஷமாக இருக்கு. சரிங்கப்பா. சரி போடுங்க, பையில் போட்டுங்க. கிலோ இது 200, இது 200 தான்.
வெற்றிகரமாக அடுத்த நண்டு பிடிச்சிட்டாங்க. ஆனால் கட்டு நண்டை மட்டும் ஐயா பிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து எல்லா நண்டும் மாட்டுது நண்பர்களே. வாங்க அடுத்த நண்டு என்ன நண்டு இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது வேறு ஏதாவது ஒரு நண்டு சொல்கிறாங்களா நான் தெரியல. என்ன நண்டு இருக்குன்னு தெரியல. என்னென்ன நண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க நம்மளும் போவோம் வாங்க. ஐயோ என்னப்பா டக்குன்னு பிடிச்சிட்டிங்க. இதுவும் தில்லு நண்டா? அடுத்தது தில்லு நண்டு மாட்டிடுங்க பாருங்கள் நண்பர்களே. நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன், யாரும் தப்பாக எடுத்துக்காங்க நண்பர்களே. அந்த பக்கம் போயிட்டேன். ஐயா வந்து நண்டு கம்பியில் பிடிச்சிருக்காங்க. அடுத்த நண்டு தில்லு நண்டு. இது என்னப்பா, இது கொஞ்சம் சைஸான நண்டாக இருக்குது. சைஸான நண்டு பாருங்கள் நண்பர்களே, சைஸாக தான் இருக்குது. என்ன ஒரு 100 கிராம் 200 கிராம் இருக்குமா? 200 கிராம் இருக்கும். இல்லை 1/4 கிலோ இருக்கும். சரி நண்பா, சரிப்பா. ஐயா எத்தனை வருஷமாங்க ஐயா நண்டு பிடிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண முன்னாடிலேருந்து. ஓ, மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னிலேருந்து நண்டு பிடிக்கிறீங்க? ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு குத்துமைப்பாக சொல்லுங்களா நண்பர்களுக்கு. 25 வருஷம் இருக்கும். 25 வருஷமாக பிடிக்கிறீங்க? சூப்பர். 25 வருஷமாக பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க நண்டு. எங்கே போனால் நண்டு இருக்குங்கிறது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பாட்டு. 25 வருஷமாக பிடிக்கிற ஐயா பாருங்கள். ஐயா பாருங்கள் நண்பர்களே, 25 வருஷமாக பிடிக்கிறாங்க. ஐயா இன்னொரு டவுட்டு, நண்டு பிடிக்க வந்துட்டீங்கன்னா நண்டு பிடிக்காமல் போக மாட்டீங்களா? அப்படியே நண்டு பிடிக்காத நாங்கள் போய் என்ன பண்ணுறது? பிடிக்காமல் போனதே இல்லை இது வரைக்கும். பிடிச்சிட்டு தான் போவீங்க? எம்மா நாடாக இருந்தாலும் பிடிச்சிட்டு தான் போவோம். பிடிச்சிட்டு தான் போவீங்க? ஆமாம். டைம்லாம் பார்க்குறது கிடையாது. எத்தனை மணி ஆனாலும் டைம்லாம் பார்க்குறது இல்லை. நண்டு இருக்குங்களா? பெரிய கம்பி விட்றீங்க, சின்ன கம்பி விட்டீங்க. நீட்டாக இருக்கிற வரைக்கும் பெரிய கம்பி தான். நீட்டாக இருக்கிற வரைக்கும் பெரிய கம்பி. எல்லாம் காட்டை பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு என்ன சொன்னீங்க? கொஞ்சம் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். எல்லாம் காட்ட பிச்சு கடைஞ்சிட்டு பிடிச்சிட்டு நண்பர்களை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லாம் காட்டையே வந்து பிச்சு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 பேர் வந்தால் என்ன வருது நண்பர்களே, அந்த அளவுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நண்டை பிடிக்கவே முடியல, எவ்வளோ வேலை விட்டுட்டாங்க இது வரைக்கும். நண்டே மாட்ட மாட்டேங்குது. காடு மட்டும் தான் இருக்குது, ஆனால் நண்டு இல்லை. என்னங்க ஐயா? சரி வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அம்மா தான் பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க. நண்டு இருக்காப்பா? சவுண்டு அதிகமாக வருது. கட்டப்பட்டான்னு. இது நண்டு இல்லை. ரெண்டு ஊரி. ஓ, ஊரினா என்னதுப்பா? ஊரினா காட்டுங்க. இந்த ரவுண்டாக இருக்காது பம்பரம் மாரி. ஆமாம். அந்த இது அது கூட வளைவில் போய் பூந்துக்குமா? அது எடுத்து காட்டுங்க. ஊரினா எப்படின்னு காட்டுங்க. நெஞ்சிட்டு போகுதுல்ல? ஆமாம், காட்டுங்க. அலசி காட்டுங்க. இது இப்போ இது பேர் தான் ஊரியா? ஆமாம். ஓகே. இதுக்கு உயிர் இருக்குமா? எப்படி பாய் செத்து போயிருக்குமா? அது உயிர் இல்லை. இதுக்கு உயிர் இல்லை, ஆனால் உயிரோடு இருக்கும். ஆமாம். சரிப்பா நண்பர்களே, இது ஊரியா இது பேர். இது வந்து வளவுள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, நண்டு வர மாதிரி தெரியுது. நண்டா? என்ன நண்டுப்பா? கட்டு நண்டு. ஊரின்னு சொன்னாங்க, ஆனால் கட்டு நண்டு வருது. என்னப்பா பெரிய நண்டாக இருக்கும் மாதிரி தெரியுது. மீடியமான நண்டு தான். விட்றாதீங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். விட்றாதீங்க. எங்கே போய் பூந்தாலும் சரி பிடிச்சி தான் விடுவீங்க. நண்டு மேலே வந்தது, அது கட்டி உள்ளே போயிடுச்சா? வேறு இருக்கல? ஆமாம், வேறுனால. கட்டம்பட்டம் சவுண்டு மட்டும் கேட்குது, கொஞ்சம் நண்டு வர மாட்டேங்கிறான் நாள். என்ன பைய கெடா நண்டா? கெடா நண்டு தான். அது ஏன்ப்பா தண்ணி இறக்கிறீங்க? வேலில் மாட்டிக்கும். ஓஹோ, அதனால தண்ணி இறச்சா தெரியும் நண்டு எங்கே இருக்குன்னு. ஆமாம், தா நிற்கிதுப்பா நண்டு. நிற்கிது பாருங்க. தோ நிற்கிது. நிற்கிது பாருங்க நண்டு. சூப்பர்ப்பா, டெக்னிக் நிறைய இருக்கு நண்டு பிடிக்கிறதுக்கு. நண்பர்கள் போது பாருங்க நண்டு. போது பாருங்க. வர விட்டுறாதீங்க.
அதுக்கு மேலே கிளம்புங்க. மேலே கிளம்பிட்டோம். ம், நான் போனால் பாருங்க ஆள் கேமராவில் தெரியுதா நான் தெரியல வேறு. போகிறோம் பாருங்க நண்பர்களே. பிடிச்சிட்டாங்க பாருங்க. ஒரு நண்டு பிடிக்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பொட்டை நண்டு. பொட்டை நண்டு எப்படி சொல்கிறீங்க? இதுவும் பொட்டை நண்டுண்ணே? ஓஹோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்கள் நண்பர்களே, இதுவும் பொட்டை நண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா. கட்டு நண்டு தானே இது? கட்டு நண்டு. எங்கே கொடுக்க காணோம்? கொடுக்க அது உள்ளே இருக்கா? அது எடுக்க மாட்டிங்களா? அது எங்கே எடுக்க முடியும்? சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல நண்பர்களே. வந்ததுக்கு ஏதோ 4-5 நண்டு பிடிச்சிட்டாங்க. ஒரு 1 கிலோக்கு பிடிச்சிருப்பீங்களாப்பா? 1 கிலோ பிடிச்சிட்டிங்க நண்பர்களே. 1 கிலோக்கு பிடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1 கிலோக்கு பிடிச்சிட்டாங்க நண்பர்கள். நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே மொல்லமாக இழுக்கிறீங்க. கடமண்ணா 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 சவுண்டு கேட்குது தானே நண்பர்களே. நண்டு வருது பாருங்க. எப்படிப்பா கரெக்டாக சொல்கிறீங்க? எப்பா வேற லெவலுக்கு பண்ணீங்க. ஐயோ, எப்படி உம்மடி நண்டு கரெக்டாக சொல்கிறீங்க? தெரியும் தெரியும். பாருங்க ஐயா, தண்ணிக்குள்ளே உள்ள வலைக்குள்ளே இருக்கிற நண்டே கரெக்டாக உம்மடி நண்டுன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது விட்டுருங்க, வேணாம். நண்டு பிடிக்க முடியல வேறு எல்லாம். நண்பர்களை இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ஒரு 1/4 மணி நேரம் ட்ரை பண்ணிருக்காங்க. 1/4 மணி நேரம் ட்ரை பண்ணி பிடிக்க முடியல, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வலையை நோக்கி போகிறாங்க ஐயா. பாருங்கள், வலைய உள்ள நண்டு இருக்குது நண்பர்களே. நான் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன் நண்பர்களே. பெரிய நண்டு நண்பர்களே, தில்லு நண்டு படுத்துட்டு பாருங்க நண்பர்களே. அதான் ஐயாவை கூப்பிட்டுருக்கேன், வந்து ஐயா பிடிக்க போகிறாங்க. செம்ம பெரிய நண்டுப்பா. இதே பாருப்பா, அதே படுத்துட்டு போருப்பா. அதே பாருப்பா. எப்பா எம்மா பெரிய நண்டு, பெரிய நண்டுப்பா. ஐயோ, ஆய பொழக்குதுங்க அப்படியே. இது என்ன நண்டுப்பா? தில்லு நண்டு தானேப்பா? நண்டு. சரிப்பா சரிப்பா. செம்ம பெரிய நண்டுங்க, வேறு லெவலுங்க. பாருங்க எப்பா, அப்படி இப்படி தூக்கி கட்டுப்பா. அப்படி கட்டு. இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. பெரிய நண்டுங்க, செம்ம பெரிய நண்டுங்க. எவ்வளோப்பா? ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்கும்ல இருக்கே. 1/2 கிலோக்கு மேலே இருக்கும் நண்பர்களே. அப்படியே அழகாக காட்டில் படுத்து கிடக்கும் ஆள். இது என்ன கெடா நண்டா பொட்டை நண்டா? எப்படி இது? கெடா நண்டு, பெரிய நண்டுங்க. ஓகே ஓகே, சரிப்பா. கையை கொடுத்தா அவ்வளோதான். கையை கொடுத்தா அவ்வளோதான். கடிச்சு 2 ஆக்கிடுமா? ஓகே 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 ஓகே. கையை கொடுத்தா 2 ஆக்கிடுங்கிறாங்க நண்பர்களே. அது எப்படிப்பா கரெக்டாக சொல்கிறீங்க? இருங்க நான் வரேன். எப்படி கரெக்டாக பிடிச்சிட்டிங்க? குமரி நண்டு. ஆமாம், சூப்பர் சூப்பர். சரிப்பா போடுங்க. அழைச்சிட்டு போடுங்களா? சேராக இருக்குல்ல, அதெல்லாம் ஆச்சுனா ஓடிடும். என்னப்பா பெரிய வலையாக இருக்குது. கை நண்டா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் நண்பர்களே, வலையை பார்த்தாலும் பெருசாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய வலையை பாருங்கள். கை நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. எப்படிப்பா கரெக்டாக சொல்கிறீங்க கை நண்டுன்னு? அது நண்டுக்கு தெரியும். அந்த வளவுக்கு கம்பி வளைக்கிறேன். வளைக்கிறீங்க? ஏன் இதை வளைக்கிறீங்க? எப்படி? வளவுக்காக வளைக்கிறீங்க. கண்டிப்பாக இது என்னப்பா? கட்டு நண்டு தான். நண்டு பெருசா சின்னதா அது சொல்ல முடியுமா? நண்டு இருக்கு. அப்பா வருதுப்பா, கடிச்சிட்டு வருதுப்பா. வேற லெவலுப்பா. பரவாயில்ல, சைஸான நண்டு தான். கட்டு நண்டு தான். கட்டு நண்டு. நண்பர்களே பாருங்கள், வெற்றிகரமாக பிடிச்சிட்டாங்க கட்டு நண்டு. சூப்பர்ப்பா. வேறு லெவல்ப்பா நீங்கள். ஓகே. அலசி போடல. நண்டு கிளம்பிட்டு. நண்டு கிளம்பிடுச்சா? எங்கேருந்து? ஐயோ, என்ன சொல்கிறீங்க? பிடிங்க. ஓ, பையிலேருந்து வந்துச்சா? விட்டுறாங்க. ஐயோ,
சரி நீங்கள் அதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க. நான் பார்த்துக்கிறேன். அது எங்கே போயிடும்? நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்து போடுங்க, அதை பையில் போடுங்க. அது பாருங்க எங்கே போயிடும்? நீங்கள் போடுங்க, பையில் போடுங்க. அது எங்கே போயிடும் பாருங்க. நான் விட மாட்டேன். வாங்க, இதே தான் இருக்கு. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இந்த காட்டை பிடிங்க. எங்கேயும் போகுது, இங்கே வாங்க வேணாம் நண்பர்களே. காட்டு நண்டு பிடிச்சோம். பையில் இருக்க நண்டு போயிடுச்சு நண்பர்களே. இங்கேயும் விட்டுறாங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இங்கே தான் வருது. நான் கை வைக்கல. பிடிச்சிருங்க. அங்கே போவோம். நல்ல இடத்துக்கு வரட்டும். பையிலேருந்து நான் கிளம்பிட்டேன். ஆளு போ, பெரித்தனமான ஆளாக இருக்கான் பாருங்க. கெடா நண்டு. சரிப்பா. பாருங்க, பையிலேருந்து கிளம்புறாங்க இவன் பிடிச்சி போட்டவனே. சரிப்பா. பையில் போடுங்க நீங்கள். இதுதான் கெடா நண்டு. தொப்புள் சின்னதாக இருக்குது. காட்டுங்க நண்பர்கள் காட்டுங்க. நண்பர்களை பார்த்துங்க. இந்த தொப்புள் சின்னதாக இருக்குது. சரிப்பா. இந்த தொப்புள் சின்னதாக இருந்தால் கெடா நண்டு. இது பெருசாக இருந்ததுன்னா பொட்டை நண்டு. சரிப்பா. இப்போ நம்ம பிடிச்சி போட்டோம்னா அது என்ன நண்டு பார்க்கலையா? அது பொட்டை நண்டா? சரி, ஓகே, சூப்பர். இன்னொரு நண்டு இருக்கான்னு எதுக்கும் பாருங்க. சரிப்பா, அது கேட்கணும்னு நினச்சேன். நானே சொல்கிறேன். இன்னொரு நண்டு இருக்கா? ஒரு வலைக்கு எத்தனை நண்டு இருக்கும்? 2 நண்டு இருக்கும். அதுக்கு மேலே இருக்குமா? 2 நண்டு தான் இருக்கும். இது சாக்க நல்லா சுட்டி வைங்க. இல்லை, நல்லா சுட்டி வைங்க. திரும்பவும் நண்டு கிளம்பிட போகிறான் ஆளு. அடுத்த நண்டு இருக்கா? பொட்டை நண்டு. நண்பர்களே, ஒரே வலையில் 2 நண்டு அடிச்சது ஐயாவுக்கு சாக் போட்டு. கெடா நண்டு. இது கெடா நண்டு. ஓ, பிடிச்சி போட்டது பொட்டை நண்டு. இப்போ இது கெடா நண்டு அடிச்சுதுங்க நண்பர்களே. சாக் போட்டு அடிச்சுது. சூப்பர். நண்டு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே திறமை வேணுங்க. அதே டெக்னிக் வேணும். எல்லாராலையும் பிடிக்க முடியாதுல்லப்பா. எப்படிப்பா நண்டு சாக்குள்ளேருந்து போனது பார்த்தீங்க? வராம பாருங்க. எப்பா, பெரிய நண்டுப்பா. அதோட பெரிய நண்டுப்பா. ஐயோ, செம்ம பெரிய நண்டுப்பா. விட்டுறாதீங்கப்பா. அது விட மாட்டான். எப்பா, அலசி காட்டுங்கப்பா. அலசி காட்டுங்க. அந்த தண்ணியில் அலசி காட்டுங்க. செம்ம பெரிய நண்டுப்பா. 2ஆவது நண்டுங்க. ஒரே வலையில் 2 நண்டுங்க. கெடா நண்டு. கெடா நண்டு போடுங்க. அப்படியே காட்டுங்கப்பா. என்னப்பா, ஒரு 2 கிலோக்கு வந்துருக்குமா? 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும். சரிப்பா. வலை வந்து நீட்டாக இருக்கனால பெரிய கம்பி. அதனால தான் இப்போ இந்த நண்டு மாட்டுச்சு. இல்லைன்னா மாட்டாது. ஓகே. நண்பர்களை பார்த்துக்கிட்டிங்களா? 2 கம்பி எடுத்துகிட்டு வர்றது எதுக்குன்னு நம்ம கேட்டோம். இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், கரெக்டாக. பெரிய வலையாக இருந்ததுன்னா பெரிய கம்பி வச்சு தான் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதனால தான் நண்டு மாட்டுச்சு. நண்பர்களை கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் ஐயா, உம்ரி நண்டு தான் மேலே வந்துட்டு போயிடுச்சு. என்ன கை விட போகிறீங்களா? கந்து போட்டு சரி. பார்த்து பிடிங்க, கையை கடிச்சிட போகுது. பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிட்டிங்க. பரவாயில்ல, சூப்பர். பாருங்க, காட்டுங்க. பிடிச்சிட்டாங்க நண்பர்களே. ஓகேப்பா, போடுங்க, பையில் போடுங்க. உமிரி நண்டு. அடுத்த நண்டு நோக்கி போகிறாங்க. என்ன நண்டு மாட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா காடு, பெரிய காடு. உள்ளே போகிறாங்க. நல்ல பெரிய காடு நண்பர்களே. உள்ளே போயிட்டாங்க. பாருங்கள், உள்ளே போயிருக்காங்க. நண்டு இருக்கானான்னு தெரியல. நண்டு இருந்தால் கூப்பிடுவாங்க, கிட்ட போகலாம். உமரி நண்டு தூக்குங்க பாப்பா. வந்துச்சு விட்றாங்க.
கடிச்சிட போகுது, கையை கடிச்சிட போகுது, பார்த்து பிடிங்க. பெரிய நண்டு தான். ஆ பெருசாக தான் இருக்குது. எப்படி கரெக்டாக வலைக்குள்ளே இருக்கிறது கரெக்டாக சொல்கிறீங்க? உமிரி நண்டுன்னு பாருங்கள் நண்பர்களே, உமிரி நண்டு. அது கொடுக்க ஒன்று காணுமே, எங்க காட்டுங்க. இந்த பாருங்கள், கொடுக்கு நண்டு ரெண்டு சேர்த்து காட்டுங்க. பாருங்கள். ஓகே 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 ஓகே. சரிப்பா, போடுங்க, உள்ள பையில் போடுங்க. என்னப்பா எத்தனை கிலோ நண்டு பிடிச்சிட்டீங்க? ஒரு 3 கிலோ இருக்கும். இது வரைக்கும் 3 கிலோ பிடிச்சிட்டீங்க. சரிப்பா சரிப்பா, எனக்கு பசிக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் பிடிச்சிட்டு வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? இன்னும் மணி 1 மணி ஆகிடும். அப்படிங்களா? அப்போ நான் கிளம்பிட்டுங்களா? சரி 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 சரிப்பா. சரி, 3 கிலோ பிடிச்சிட்டீங்க. ஓகே ஓகேப்பா. நண்டு எல்லாம் கை நண்டு எல்லாம் கலந்து எல்லாத்தையும் சேர்த்து 3 நண்டு 3 கிலோ பிடிச்சிட்டீங்க. சரிப்பா சரிப்பா. நண்பர்களே, ஐயா பார்த்தீங்கன்னா 3 கிலோ அளவுக்கு நண்டு பிடிச்சிட்டாங்க. காட்டுங்கப்பா, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மடித்து காட்டுங்க, மண்ணி காட்டுங்க. நம்ம நண்பர்கள் எல்லாம் பார்க்கட்டும். நல்லா காமிங்கப்பா. அனைத்து வகையான நண்டு பிடிச்சிருக்காங்க, எல்லாம் உயிரோட. நல்லா நல்லா நல்ல மண்ணுங்க, நல்ல மண்ணுப்பா, நல்ல மண்ணுப்பா. தேய்ந்த பக்கம் இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளைக்கு கஷ்டப்பட்டு ஒரு 3 கிலோக்கு நண்டு பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இது கட்டுங்க. 3 கிலோக்கு இருக்குமாப்பா? இருக்கும் இருக்கும். சரி 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 சரி. 3 கிலோ நண்டுக்கு பிடிச்சிட்டாங்க நண்பர்களே, இவ்வளோ நாளைக்கு கஷ்டப்பட்டு பாருங்கள். இப்போ 3 கிலோனா இது எப்படிப்பா? ஒரு 700 போகும். 700 போகும். ஆமாம், 700 தாண்டியே போவோம். இப்போ 2-3 மணி ஒரு மணி நேரத்தில் பிடிச்சிங்களா? எத்தனை மணி நேரத்தில் பிடிச்சிங்க? ஒரு மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரத்தில் பிடிச்சிட்டிங்க 700 சரி சரி. பாருங்கள் நண்பர்களே, ஒரு 3 கிலோ பிடிச்சிட்டாங்க. 700 அளவுக்கு பிடிச்சிருக்காங்க நண்டு. பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு நண்டு ஆக்ரோஷமான நண்டுலாம் பிடிச்சிருக்காங்க. கட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க, கை நண்டுன்னு சொல்லுவாங்களாம். என்ன நண்டுப்பா சொல்லுவீங்க? அது கட்டு நண்டுன்னு சொல்லலாம், கை நண்டுன்னு சொல்லலாம். சரிப்பா சரிப்பா. சரி சரி சரிப்பா. உங்கள் பணி தொடரட்டும். நண்பர்கள் எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க, வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. சரிப்பா சரிப்பா, பணி தொடரட்டும். நண்பர்களே, ஐயா வந்து பிடிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. வந்து இதோட ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு நமக்கு. நண்பர்களே, அடுத்த வீடியோ வந்து நல்ல கண்டென்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. ஓகே.